வாட்சிங் டெக் 4 கேஜெட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் கேலக்ஸி S10 ப்ளஸோட அன்பாக்சிங்கை பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீக்ஸ் இந்த ஃபோனை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த அன்பாக்சிங் நான் முதல்ல எடுத்தது தான். பட் ஓகே, எதுக்கும் பார்க்கலாம். பாக்ஸோட பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா பிரிசம் ஒயிட் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடு வந்து ஃபோனோட ஹைலைட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃப்ரெண்டாக மொபைல் ஃபோன் தான் இருக்கும். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுறதுனால ஃபோன் வந்து சைடில் இருக்குது. இன்சைடு பார்த்தோம்னா ஒரு 8 kg பிராண்டட் ஹெட்ஃபோன் அண்ட் டைப் சி கேபிள் பாக்ஸ் அண்ட் ஒன் ஏசி அடாப்டர் 50 வாட் சப்போர்ட் ஆகக்கூடிய ஏசி அடாப்டர் ஒரு ஓடிஜி அடாப்டர் இருக்குது. இந்த அடாப்டர் மூலமாக நீங்கள் உங்களோட பென்ட்ரைவ் யூஸ் பண்ணியும் படம் பார்க்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஓல்டு ஃபோன் எதாவது இருந்ததுன்னா அதோட டேட்டாஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் சரி அப்ளிகேஷனை வர இந்த ஓடிஜி அடாப்டர் மூலமாக நீங்கள் ஈஸியாகவே ஓல்டு ஃபோனில் நியூ ஃபோனுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ தான் இந்த பாக்ஸுக்குள்ளே. ஃபோனை குயிக்காக பார்க்கலாம். இது வந்து பிரிசம் ஒயிட் கலர், ரொம்பவே பிடிச்ச கலர் கூட சொல்லலாம். பிரிசம் ஒயிட். ஆல்ரெடி பிரிசம் க்ரீனோட ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ போட்டிருக்க நம்ம சேனலில் அண்ட் ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். அது சேனலில் கிடைக்கிறீங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள். அப்படி இல்லைனா ஐ பட்டனில் தரம் செக் பண்ணிவிடுங்க. ஃபோன் ரொம்ப அழகாக இருக்குது. ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீலும் பர்ஃபெக்டாக இருக்குது. 6.2 inch ஸ்க்ரீன் அப்படியே கேலக்ஸி S9 ப்ளஸ் எந்த அளவு இருந்தோ அதே அளவு தான் இருக்குது. அண்ட் ரொம்பவே அழகாக இருக்குது சொல்லலாம். இங்கே ஃபோனை குயிக்காக பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்ஸ் இருக்குது. மெயின் கேமரா 12 MP, நார்மல் கேமரா. செகண்டரி கேமரா வந்து அதே 12 MP டெலிபோட்டோ லென்ஸ் 2x அண்ட் தேர்ட் கேமரா வந்து 60 MP அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓல்டு வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது நியூ கேமரா தான். ஓகே, கூட பின்னொரு சேஞ்சும் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து OnePlus 6J கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டர் ஸ்கேனர் சொல்லலாம். ரீசன்னா இது வந்து அல்ட்ரா சோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே செக்யூர் ஆனது கூட. ஃபோனோட டாப் சைடு பார்த்தோம்னா டிஸ்பிளேயில் 12 பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 10 MP 4K சப்போர்ட் ஆகக்கூடியது. அண்ட் செகண்டரி வந்து 8 MP டெப்த் சென்சார். ஓகே, ஃபோன் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அவுட்டோர் பிரைட்னஸ்லேயும் ரொம்ப பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோன் ஒரு சின்ன ஃபியூச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒய்ஃபை வந்து நார்மல் ஒய்ஃபையை கம்பேர் பண்ணும்போது லெங்க் தூரமாக அதிகம் கிடைக்கும். கெப்பாசிட்டி ஸ்பீடும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒய்ஃபை சிக்னல் தான் கிடைக்கவே இல்லை. ஓகே, ஃபோனோட லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா வால்யூம் கீஸ் அண்ட் பிக் கீ இருக்குது. அண்ட் பிக் ஸ்பீக்கே இந்த இடத்த ரீமேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கேமரா அப்ளிகேஷன் இன்ஸ்டாகிராம், யூடியூப் அல்லது ஃபேஸ்புக் எது இருந்தாலும் வர மாதிரி ரீமேப் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வந்து பவர் பட்டன் இருக்குது. பாட்டம் சைடு டைப் சி போர்ட் அண்ட் 3.5mm ஜாக் அண்ட் ஸ்பீக்கர் கில்ஸ் தான் இருக்குது. ஃபோன் டாப் சைடு பார்த்தோம்னா சிம் ட்ரே அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு எனக்கு ஒரு குயிக் அன்பாக்சிங்காக தான் போடுறேன். பட் நான் இப்போ 2 வீக்ஸ் அந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் என்னோட 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூவாட்டு போடுறேன். நீங்கள் எனக்கு கேலக்ஸி S10 ரிவ்யூ பார்க்கலன்னா ஐ பட்டனில் தரேன், பார்த்துடுங்க. பிரிசம் க்ரீன் கலர் ரொம்பவே அழகாக இருக்கிறத சொல்லலாம் ஃபோன். அது நார்மல் S10, இது வந்து S10 ப்ளஸ். எஸ், பேட்டரியும் ஸ்க்ரீனும் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். ஃபுல் ரிவ்யூ கம்மிங் சூன் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்